இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 119:5 நம்ம வாசிப்போம். போதும். இந்த காலை வேளையில கூட நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வேத வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நம்ம ஆண்டவரிடத்துல உறுதியான ஒரு நம்பிக்கையும் ஸ்திரமான ஒரு இருதயத்தையும் கொண்டிருக்கிறது நமக்கு அது மிகவும் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு அவனை என்ன செய்வீர்? காத்துக் கொள்வீர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு ஸ்திரமான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக இந்த காலை வேளையில் நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது சங்கீதம் 119 சிலர் சொல்லுவாங்க எஸ்ரா எழுதுனதுன்னு சொல்றாங்க, சிலர் தாவீதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சங்கீதம் 119 நம்ம பலமுறை நம்ம படிச்சிருப்போம். இந்த வசனம் ஒரு ஜெபமாக காணப்படுது. என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய சூழ்நிலைகளை நம்ம எப்படி காணப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நினைச்சது காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் அப்படி இருப்பான், நிலையற்றவனாய் இருப்பான். இருமனமாய் நம்ம இருக்கிறோம் பல நேரத்துல. அப்படி இருக்கும் போது வேதம் சொல்கிறது, தன் வழிகள் எல்லாம் அப்படிப்பட்டவனா இருப்பான், நிலையற்றவனா இருப்பான். அது மாத்திரமல்ல, எலியா அன்னைக்கு ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, எந்த மட்டும் நீங்க 2 நிலைவுல என்ன செய்வீங்க? குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயாவும் சொல்றாங்க. அங்க போனா என்ன செய்யறாங்க? அவன் ஏதாவது மந்திரம் வச்சிருப்பான், அதை என்ன செய்யறாங்க? அப்ப ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. அதை பார்க்கும் போது எலியாக்குள்ள ஒரு வேதனை காணப்படுகிறது. எந்த மட்டும் நீ இப்படி இருப்பீங்க? ஒண்ணு ஆண்டவரை ஆராய்ச்சா கர்த்தரையே பின்பற்றுங்க, இல்லாட்டி பாகால பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஒரு ஸ்திரத்தன்மையை கர்த்தர் நம்மிடத்துல என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதோ அல்லது எஸ்தராவோ அவங்க இருதயத்துக்குள்ள இருந்து வருகிற அந்த வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே, என் நடைகள் ஸ்திரப்பட்டால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:18 வாசிக்கிறோம். பாருங்க, 2 தண்டவாளத்துல நடந்தா என்ன ஆகும்? என்ன செய்யும்? 2 தண்டவாளத்துல போனா எப்பயாவது ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம் செய்ய வேண்டியிருக்கும், விழ வேண்டி இருக்கும். ஆனா சரியான ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம ஸ்திரப்பட்டுட்டோம் அப்படின்னா நலமாயிருக்கும். அல்லேலூயா. மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றில் என்ன செய்வான்? விழுவான். நம்ம எப்ப விழுவோம் நமக்கே தெரியாது. நம்ம ஆண்டவர் தான் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வேணும், ஆனா எனக்கு இந்த ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வேன்? இருப்பேன், இல்லாட்டி நான் நினைச்சிருவேன். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். அவர் தமக்கு சித்தமானவனை என்ன செய்யறாரு? ஏற்படுத்துகிறார். எல்லாமே அவருடைய சித்தப்படி நடக்கும். ஆனா நாம ஒரு நாள் அந்த மாதிரி இதுல நம்ம செஞ்சக்கூடாது, பெயரக்கூடாது. ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். அப்ப நம்முடைய நடைகள் எதுல ஸ்திரப்படணும்? அவருடைய வழியை ஸ்திரப்படணும். அல்லேலூயா. சங்கீதம் 17:5 வாசிப்போம். மாறுபாடான இரு வழியில நடக்கக்கூடாது, ஆனா ஒரே வழிதான். அந்த வழி என்னன்னா, உமது வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. என் கால்கள் வலுவாதபடி என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்படி ஆண்டவருடைய வழிங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆண்டவருடைய வழியில் நடக்கிறதா ஈஸியா, சர்ச்சைக்கு வந்துட்டு போறது ஈஸியா காணப்படும். ஆனா அனுதின வாழ்க்கையில உண்மையா வாழ்றது, பரிசுத்தமா வாழ்றது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்கு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதற்கு நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? என் கால்கள் வலுவாதபடிக்கு,
ஆண்டவரே உங்க வழியில நடக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் கூட என்னால சில நேரம் முடிய மாட்டுக்கு, நான் வலிவி போறேன், ஆனா வலுவாதபடி என்ன செய்யணும்? ஆமென், அல்லேலூயா. நான் மறுபடியும் விழுந்து போறேன் ஆண்டவரே, நான் விழுந்து போகாதபடி நடைகள் என்ன செய்யும்? உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவனுடைய வழி என்பது எப்படிப்பட்டது? சங்கீதம் 18:30 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? சங்கீதம் 18:30 எப்படிப்பட்டது? உத்தமமானது. அல்லேலூயா. தேவனுடைய வழியில நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப உத்தமமானது. அதனாலதான் வசனம் சொல்லுது, உத்தமமாய் தம்மை பின்பற்றுவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு வல்லமை விளங்க பண்ணும்படி பூமியுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டுடைய வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது ஆமென், சில நேரம் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு அப்படின்னா நம்ம ரொம்ப ஆண்டவருக்கு பயந்தவர்களா காணப்படுறோம், அப்படி வழியில் நடக்கிறதா இருக்கும். ஆனா மற்ற 6 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரத்துல நம்ம மனம் போன போக்குல, அதுதான் இரு மனம் உள்ளவன், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? எப்ப விழுவாங்கன்னே தெரியாது. அது ரொம்ப டேஞ்சர். அதனால நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய வழிகளில் என் நடைகளை என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. தேவனுடைய வழியில நம்மளை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துறதுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 5:10. ஆமென், அல்லேலூயா. நம்மளை என்ன செய்ய சொல்லிருக்காரு? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நம்ம நோக்கத்தை, ஆண்டோடைய நோக்கத்தை பாருங்க. நம்மளை எதுக்காக ஆண்டவர் ஸ்திரப்படுத்துறாரு? வாசிங்க, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? நித்திய மகிமைக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல காணப்படுகிறதெல்லாம் தற்காலிகமான மகிமை. இப்ப உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுக்கிறாரு, அது ஒரு மகிமையான காரியம்தான். வல்லமை உடையவர் மகிமையானவில் எனக்கு செய்தார் மரியாதை சொல்றாரு போல, ஒரு வீட்டை கொடுக்கிறாரு, ஒரு குழந்தையை கொடுக்கிறாரு, ஒரு வாழ்க்கையில நன்மையை கொடுக்கிறாரு. ஆனா பேதுரு சொல்றாரு, நம்ம எதற்கு அழைத்தார்? தமது நித்திய மகிமைக்கு. அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருள் பவுல் சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. அல்லேலூயா. அப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கு. நம்ம எப்ப சொல்லணும்? நம்ம கடைசி சாகர நேரத்துல சொல்லணும். அல்லேலூயா. அந்த கடைசி நிமிஷத்துல பவுல் சொல்றாரு, அவருடைய தலையை வெட்ட போற நேரத்துல சொல்றாரு, நான் என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வாழ்க்கை ஆரம்பிச்சனோ இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக நல்ல போராட்டத்தை என்ன செஞ்சேன்? போராடினேன். கர்த்தரை பாதுகாத்து கொண்ட, விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? ஓட்டத்தை முடிக்க போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் இடையில என்ன செஞ்சக்கூடாது? ஆண்டவரை விட்டுறக்கூடாது, சபையை விட்டுறக்கூடாது. அந்த ஸ்திரமான இருதயம் வேணும் அப்படின்னா கர்த்தர் தான் நம்மளை ஸ்திரப்படுத்த முடியும். ஆனா கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது என்னது? முதல்ல சங்கீதம் 17:5 நம்ம வாசிச்சோம், உமது வழிகளின் நடைகள் என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும். தாவீது என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற மக்களை கர்த்தர் என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. என் கால்கள் வலுவாதபடிக்கு நடைகளும் உமது வழிகள் என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் என்ன செய்வான் அப்படின்னா கர்த்தருக்குள்ள ஸ்திரமா என்ன செய்வான்? நிற்பான். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால அவன் எல்லாவற்றையும் தாண்டி செல்வான். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். 1 தெசலோனிக்கேயர் கடைசி இடத்துல இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில பலவிதமான தீமைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உலகத்துல வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா, ஜெபம் பண்ணுகிற மனிதர்களாய் நம்ம இருப்போம்னா, சங்கீதம் 17:1 எப்படி ஆரம்பிக்க பாருங்க. என் விண்ணப்பத்தையும் சொல்றாரு.
என் விண்ணப்பத்தை என்ன செய்யும்? ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை ஸ்திரப்படுத்தி எப்ப வரை நிலைநிறுத்துவார்? தம்முடைய வருகை மட்டும் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. வலுவாதபடி உங்களை காத்து தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு என்ன செய்வார்? நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நம்ம ஸ்திரப்படணும் அப்படின்னா முதல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். இரண்டாவது, சங்கீதம் 119ல நம்ம வாசித்த 5ஆம் வசனத்துக்கு கீழே இருக்கிற 2 வசனத்தை வாசித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். முதல்ல ஜெபம் நம்மளை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை நம்மளை அவருடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இரண்டாவது, என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் தாவீது சொல்லிட்டு அடுத்து 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப ஸ்திரப்படணும் விரும்பின தாவீது என்ன சொல்றாரு? நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் என்ன செய்வேன்? கண்ணோக்குவேன். அப்படி எப்படி கண்ணோக்குவேன் சொல்றாரு பாருங்க. 15ஆம் வசனத்துல பாருங்க, உமது கட்டளைகளை தியானித்து. அப்ப கண்ணோக்குறதுனா என்னது? வேதத்தை உட்கார்ந்து நம்ம வாசிச்சு நம்ம அந்த வசனத்தின்படி நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறது. அல்லேலூயா. தியானித்து கண்ணோக்குகிறேன்னு சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையளிக்கிறான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம ஏதாவது நம்ம பெருமையா பேசி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துவாரு. உடனே நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வாயினால பேசின அந்த பெருமையான பேச்சுகளை எனக்கு என்ன செய்யுங்க? இப்ப அதுதான் கண்ணோக்குறது. எப்படி? நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உசியா ராஜா தான் பலப்பட்ட போது என்ன செய்தான்? மேட்டிமையானான் வசனம் சொல்லுது. அவன் ஆசாரியர்கள் சொல்றாங்க, நீ போய் தூப கலசத்தை எடுத்துட்டு போய் காட்டாதன்னு சொன்ன போது அவன் என்ன செய்யறான்? ஆசாரியர்களையும் தாண்டி போறான். அதாவது பாஸ்டர்ஸையும் தாண்டி போகும்போது அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? குஷ்டம் உண்டாயிட்டுன்னு பாக்குறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் ஒரு தீமை வராதபடிக்கு நம்ம ஸ்திரப்படணும் அப்படின்னா, தீமையிலிருந்து கர்த்தரை விலக்கி காத்துக்கொள்ளணும் அப்படின்னா அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும்? கண்ணோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. எப்படி கண்ணோக்கணும்? 15ஆம் வசனத்துல சொல்றாரு, உம்முடைய கற்பனைகளை தியானித்து என்ன செய்கிறேன்? வழிகளை கண்ணோக்குகிறேன். அல்லேலூயா. அதாவது பைபிள் வாசிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இல்ல, எதுக்கு வாசிக்கிறோங்கிறது முக்கியம். எதுக்கு வாசிக்கிறோம்? இப்ப நிறைய நேரத்தில் நாங்கள்லாம் உட்காந்து பைபிள் படிக்கும் என்ன, ஆனா நீங்க நினைப்பீங்க நமக்கு என்ன பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கு பைபிள் வாசித்தா என்ன, அப்படி கூட நினைக்கலாம். சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசங்கம் பண்றதுக்காகவே தியானிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யும்? வரும். ஆனா அதுக்காகவும் தியானிக்க கூடாது. பிரசங்கம் பண்றதுக்காக தியானிக்கிறது நல்லதுதான், ஆனா அதுக்காக மட்டும் போகக்கூடாது. புரியுதா? அதாவது என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்தணும், நான் இன்னும் சரியில்லாம இருக்கிறேன்னு சொல்லும் போது அந்த தாவீது சொன்னது போல உம்முடைய வழிகளை தியானித்து, உம்முடைய கட்டளைகளை தியானித்து, உம்முடைய வழிகளை உட்கார்ந்து வாசிச்சு ஒவ்வொரு பகுதியா வாசித்து நம்ம என்ன செய்யணும்? தியானிச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழ்றேனா அப்படி நம்ம கண்ணோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பாக கூட 2 ராஜாக்கள் புஸ்தகம் தான் நான் இப்ப டெய்லி வாசித்துட்டு இருக்கிறேன். அப்ப அதில் வாசித்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரும்போது சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, அதே நேரத்தில் என்ன செய்யறாங்க? மேடைகளையும் போய் என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னை என்று வேறு தேவனை என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் சொன்னாங்க. அப்ப இந்த ஜனங்கள் தேவனை சரியாக அறிய வேண்டிய பிரகாரத்தில் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. நீங்க வாசிச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, கர்த்தருக்கும் பயந்தும் தங்கள் விக்கிரங்களையும் என்ன செய்தாங்க? செய்து தந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும்
சில நேரத்துல பிள்ளைகள் ஏன் தப்பு செய்யறாங்க தெரியுமா? தாய் தகப்பனை பாக்குறாங்க, நம்ம அம்மாவும் இப்படிதான் நடந்தாங்க. அதாவது அவங்ககிட்ட கர்த்தருக்கு பயப்படுற இருதயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கும் பயப்படுவாங்க, ஆனா பாவமும் நினைச்சுவாங்க, தேவையில்லாத பேச்சுகளும் நினைச்சுவாங்க, பேசுவாங்க, பெருமையாவும் நினைச்சுவாங்க, பேசுவாங்க. ஆனா அப்படி நம்ம இராதபடிக்கு அவருடைய வழிகளை நல்லா தியானித்து கண்ணோக்கி பார்க்கணும். அப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்துல என்ன உண்டாகும் பாருங்க. 119:7 வாசிங்க. அவருடைய கற்பனைகளை தியானித்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஒரு செம்மையான இருதயத்தினால நம்ம தேவனை என்ன செய்ய முடியும்? அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்களும் கிறிஸ்தவங்க தான். ஆனா அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் பார்க்கும்போது எதை பார்க்கிறாரு? மனுஷன் கர்த்தரோ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கும் பயந்து விக்கிரங்களை சேவித்தார்கள். இது போல சில நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைன்னா ரொம்ப பயபக்தியாக ஆலயத்துக்கு போவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, பாஸ்டரை பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, காணிக்கைகளை கொடுப்பாங்க. ஆனா தங்கள் விக்கிரங்களையும் சேவித்தார்கள். வசனத்தின்படி என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பக்கம் பாவம் என்ன செய்யும்? பத்திரமா இருக்கும், அந்த பெருமை பத்திரமா இருக்கும், அந்த முரட்டு குணம் பத்திரமா இருக்கும். என்ன வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட்டுருக்கவே மாட்டாங்க, தேவையில்லாத காரியங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாரு, எல்லாருக்கும் அப்பம் கொடுத்தாரு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சது. ஆனா அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? அப்படி இருந்தும் அவர்களில் அநேக பேரில் அவர் என்ன செய்யல? பிரியமாய் இருந்ததில்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? செவ்வையான இருதயம் இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், எனக்கும் வேலை கிடைச்சிட்டு, எனக்கும் குழந்தை பிறந்துட்டு, எனக்கும் வீடு கிடைச்சிட்டு, அதனால ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்க நினைச்சிடக்கூடாது. நீங்க வாசித்து பாருங்க அந்த வசனத்தை, 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அதிகமான பேரிடத்தில் கர்த்தர் எப்படி இல்லை? ஏன் தெரியுமா? செம்மையான இருதயம் இல்லை. ஆனா எல்லாருமே கர்த்தருடைய ஜனங்கள் தான், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனா கர்த்தருக்கும் பயந்து விக்கிரங்களை என்ன செய்றாங்க? சேவிக்கிறார்கள். அதுபோல தங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் விடாமல் வைத்திருக்கிறதுனால, இரு வழியில் அவங்க நடக்கிறதுனால அவங்க என்ன செய்ய போறாங்க? விழ போறாங்க, ஆபத்துல இருக்கிறாங்க. ஆகவே இந்த காலை வேளையில நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வழிகளில் நடக்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் தள்ள மாட்டார். நறுங்குண்ட இருதயத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. இப்ப பேதுரு வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. பேதுரு ஆண்டவரை உத்தமமா பின்பற்றணும்னு ஆசைப்பட்டான். அவன் சொன்னான், ஆண்டவரே சிலுவை வர போற வரைக்கும் நான் ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்குன்னு சொன்னான். ஆனா மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே மறுதளிச்ச பிறகு இயேசு திரும்பி பார்த்தார். பேதுரு மனம் கசந்து என்ன செஞ்சான்? அழுதான். அந்த நிமிஷத்துல ஆண்டவரோட மன்னிச்சார். அதுபோல நம்ம வழுவி போய் மறுபடியும் அவருடைய பாவத்துக்குள்ள போய் அவரை வேதனைப்படுத்தணும்னா, ஆமென், இன்றைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை மீண்டும் ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதம் 119:6-7 தான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கண்ணோக்கி பார்ப்பேன், உன்னுடைய நீதி நியாயங்களை என்ன செய்வேன்? கற்றுக்கொள்வேன். செவ்வையான இருதயங்கிறது எப்ப வரும்? செவ்வையான இருதயம் நமக்குள்ள எப்ப வரும்? உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது செவ்வையான இருதயத்தால் என்ன செய்வேன்? உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அப்படி கற்றுக்கொண்டு ஆண்டவர் துதிக்கிறாரு. கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனம். உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன். 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் இருதயம் ஸ்திரப்பட்டால் எப்படி இருக்கும்? முதல்ல விரும்பினாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி நடைகள் ஸ்திரப்பட்டா நல்லா இருக்கும் ஜெபம் பண்ணாரு. 8வது வசனத்துக்கு வரும்போது அவர் என்ன நினைத்தாரு? அதுதான் ஸ்திரம். அல்லேலூயா.
8ஆம் வசனத்துல வரும்போது என்ன சொல்றாரு? உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்வேன். இதுதான் ஸ்திரமான ஒரு அடையாளம். அப்ப முதல்ல அவர் ஸ்திரப்பட்டா நலமா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அந்த கை கொள்வேங்கிற இடத்துக்கு வர்றதுதான் ஸ்திரமான ஒரு இது. இப்ப இதுக்கும் நடுவுல இருக்கிறது அந்த 2 வசனம் என்னது? உம்முடைய கற்பனைகளை எல்லாம் என்ன செய்வேன், கண்ணோக்கி பார்ப்பேன், அதை தியானிப்பேன், உம்முடைய நீதி நியாயங்களை என்ன செய்வேன், கற்றுக்கொள்வேன். வசனத்தை எடுத்து தியானிச்சு நம்மளை பார்க்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நம்ம இடத்துல இருக்கிறதான எல்லா குறைகளும் என்ன செய்யும், மாறும். அல்லேலூயா. அதற்கு உதாரணமாக வேதத்தில் இருக்கிற சபை தான். ஆமென். வாசிப்போம். பெரேயா என்கிற பட்டணத்தார். அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த நற்குணசாலிகளா எப்படி மாறினாங்க? செவ்வையான இறுதி எப்படி வந்துச்சு? வேத வாக்கியங்களை தினந்தோறும் என்ன செய்தாங்களாம், ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம தவறு செஞ்சுட்டே இருப்போம். ஆனா வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் உணர்த்துவார், மனம் திரும்ப சொல்வார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளா வேத வாக்கியங்கள் இந்த பெரேயா பட்டணத்தார் வாசித்து தியானிச்சு என்ன செஞ்சாங்க, நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் ஏன் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வருது, ஏன் கெட்ட வார்த்தைகள் வருது, இன்னும் நம்ம வாழ்க்கையில திடீர்னு சொல்லி ஒரு பொறாமை வர்றது, இன்னும் அதாவது நற்குணங்கிறது என்னது? நற்குணங்கிறது என்னதுமா? நற்குணம்னா என்னது? ஆவியின் கனித நற்குணம். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் என்ன செய்யும், விளங்கும். எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலேயும் ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். ஏன்னா அவங்க எல்லாரும் ஆராதிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா செவ்வையான இருதயம் இன்னும் வரல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா தான் நமக்குள்ள அது வரும். நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளணும். யார் எனக்கு எல்லாம் தெரியும்னாங்களோ அவங்க என்னைக்கோ விழுந்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனம் மேட்டுமே தான் என்ன செய்யும், நம்மள கீழே தள்ளும். ஆனா இன்னும் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், இன்னும் நான் வாழ்க்கையில சரியாகணும் நம்ம நினைச்சு போக 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 தான் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு ஸ்டெப்பா வசனத்தை சொல்லி நம்மளை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நற்குணங்கிறது ஒரே நாள்ல வராது. அப்ப இந்த பெரேயா பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க, வேத வாக்கியங்கள் இப்படியா இருக்குது என்று தினந்தோறும் என்ன செஞ்சாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க. அல்லேலூயா. ஒரு தாத்தா ஒரு நாள் பைபிள் உட்காந்து வாசிச்சுட்டே இருந்தாராம். அப்ப வாசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பேரன் போய் கேட்டானா, தாத்தா நீங்க எப்பயுமே பைபிள் வச்சு வாசிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க எத்தனை முறை படிச்சிட்டீங்க பைபிளை, ஆனாலும் திரும்ப திரும்ப ஏன் செய்றீங்க, ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்டானா. அப்ப தாத்தா சொன்னாராம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய என்ன செய்யுது, அழுக்கு பிடிச்ச சாக்கு கிடக்குது. அந்த சாக்கை எட்டு போய் நீ பக்கத்துல இருக்கிற ஆத்துல என்ன செஞ்சுட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். உடனே அவன் நேரா ஓடி போய் என்ன செஞ்சான், சாக்குல என்ன செஞ்சான், அட்சா என்ன செஞ்சான், எதுல, பாட்டில் இல்லையா, சாக்குல என்ன, அந்த அழுக்கு பிடிச்ச சாக்குல போய் என்ன செய்யறான், தண்ணி எட்டு வாரான். வேகமா வீட்டுக்கு வாரான். வர்றதுக்குள்ள தண்ணியில நினைச்சிச்சு வெளியே போயிட்டு தாத்தா சொன்ன, தாத்தா வர்றதுக்குள்ள தண்ணி எல்லாம் நினைச்சிட்டு இன்னொரு டைம் போய் ட்ரை பண்ணணும்னே அவன் போய் நினைச்சான், மறுபடியும் போய் தண்ணி எடுக்கிறான் சாக்குல தண்ணி நிக்குமா, நிக்காது. போய் எட்டு வாரம் அதுக்குள்ள என்ன செஞ்சது. ஆனா கரெக்டா ரொம்ப நேரம் ட்ரை பண்ண முடியலன்னொடனே தாத்தா கேட்டாராம், சரி நீ ஏன் என்கிட்ட கேட்டல, ஏன் உட்காந்து பைபிளே வாசித்துட்டு இருக்கீங்க, தியானிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு, உனக்கு புரியுறதுக்காக தான் அதை செய்ய சொன்னு சொல்லிட்டு சொன்னாராம். முதல்ல அந்த சாக்கை நீ எடுத்துட்டு வரும்போது அந்த சாக்கு கலர் எப்படி இருந்துச்சு, கறி பிடிச்சு எப்படி இருந்துச்சு, கருவிரன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப பாரு அந்த சாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அந்த சாக்கு இப்பதான் ஒரிஜினல் கலருக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குது. அல்லேலூயா. இது போலதான் பைபிளை வாசிக்க 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 இருதயம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்,
சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படி நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செவ்வையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் இயேசு சொன்னார். இந்த நாளிலும் கூட நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இருதய செம்மையா மாறிச்சு அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவர்களாய் நம்ம மாற முடியும். அல்லேலூயா. அப்ப இருதய செம்மையான இருதயமா மாறிட்ட அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று வாசிப்போம், சங்கீதம் 12:4. ஆமென். செம்மையானவர்களுக்கு இருளில் என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்களுக்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல கிருபையா இறங்குவார். அல்லேலூயா. ஏன்னா நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அவருக்காக வாழணும், ஸ்திரப்படணும் விரும்புறதுனால செவ்வையான இருதயமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? இருள்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். அல்லேலூயா. என் விளக்கை ஏற்றுவே, என் இருளை, உங்க வாழ்க்கை இருளாவே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். யாருமே அவர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க இருதய செம்மையானதாக நீங்க இன்னும் ஆண்டவருக்காக வாழணும், ஸ்திரப்படணும் நீங்க விரும்புறபடினால இருளில் உங்களுக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது, நீங்க போற கஷ்டமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்புங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம், செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது, சங்கீதம் 7:10 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அப்படின்னா தாவீது சொல்றாரு முந்தின வசனத்துல, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு விரோதமா யாராவது தீமை செய்யணும், நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனுடைய கேடகம் நமக்காக செயல்பட்டு அந்த தீமையிலிருந்து நம்மளை விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிக்க. 15-16. அதே 7:15-16. ஆமென். அல்லேலூயா. இப்ப உங்க மேல தீமை செய்யறாங்க, உங்களுக்காக குழி வெட்டுறாங்க, உங்களை அழிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா கூட தேவன் உங்களுக்காக என்ன செய்வார்? கேடகத்தோட வந்து நிற்பார். அல்லேலூயா. என் கேடகமும் மகிமையும் தலையை உயர பண்ணணுமா என்ற வசனத்தின்படி செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம். உங்களுக்காக கர்த்தர் வந்து வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், அந்த கேடகத்தை பிடிப்பார். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 6 ஆயுதங்களை சொல்றார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு 6 ஆயுதங்கள் சொல்றார். என்னது? பாதரட்ச, கச்ச, மார்க்கவசம், பட்டயம். ஆனா ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் பாதுகாக்கிறதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? கேடகம். அந்த எபேசியர் 6 இருக்குதுன்னு. அவ பாருங்க, நீங்க நினைப்பீங்க நம்மளை தப்பு வைக்க யாருமே இல்லைன்னு சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு செம்மையான இருதயமுள்ளவர்களா நீங்க மாறி வரும் பொழுது கர்த்தர் நினைச்சுவார் அப்படின்னா உங்களுக்காக வழக்காடி உங்களை ரட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. உங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்வார். ஏசாயால இருக்கிற வசனம், உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? ரட்சித்துக் கொள்வேன். அல்லேலூயா. நம்ம செம்மையான இருதயமுள்ளவர்களா இருந்தோம்னா நம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ சாத்தான் தொட முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மளை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம வாசிப்போம். முதலாவது, செம்மையான இருதயமுள்ளவர்களுக்கு இருளிலே வெளிச்சத்தை தருவார். இரண்டாவது, செம்மையான இருதயமுள்ளவர்களுக்கு என்ன செய்வார்? கேடகமா வந்து நிற்பார். உங்களை தீமை செய்யறவங்க உங்களை தொடாதபடிக்கு காத்துக் கொள்வார். மூன்றாவது வாசிப்போம். சங்கீதம் 97:11. செம்மையான இருதயமுள்ளவர்களுக்காக என்ன வெளிக்கப்பட்டிருக்குது? அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் ஆண்டவருக்கு பயந்து உண்மையா வாழ்றேன், செம்மையான இருதயத்தோடு இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை என்ன வருது?
துக்கத்தின் மேல என்ன வருது? துக்கம்தான் வருது. என் வாழ்க்கையில கஷ்டம் மாறவே இல்லை. ஆனா ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு எவ்வளவு பாடு வருதோ, எவ்வளவு துக்கம் வருதோ, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன விதைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்குது நீங்க சொல்லத்தக்க விதத்துல உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். நீங்க இப்ப போற துன்பத்தை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. அதுதான் பேதுரு சொல்றாரு, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். மோசே சொல்றாரு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை. அப்ப ஏன் மோசே துன்பத்தை அனுபவிச்சாரு? மோசையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன்னு சொன்னாரு. அவனை போல சார்ந்த குணமுள்ளன்னு சொன்னார். ஆனா அவன் வனாந்திரத்துல பட்ட பாடு அவனுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். ஒரு இடத்துல கேட்கிறான், என்னை கொண்டு போட்டு ஆண்டவரேன்னு சொல்றான். என்ன அந்த அளவுக்கு அவன் பாடுபட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? உமது பார்வைக்கு 1000 நாள் 1 வருஷத்தை போலன்னு சொன்னா தெரியுமா? அவன் பட்ட பாடுகள்லாம் மறக்கிறதுக்கு பாருங்க, ஆண்டுடைய பிரசனத்தை மோசையை போல யாரும் பார்க்கல. அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? 2 முறை மலை மேல கூட்டிட்டு போய் பாருங்க, உலக பாடுகள் கவலைகள் எல்லாம் மறக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். அந்த மகிழ்ச்சி நிறைந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் ஆமோஸ் சொல்றாரு, உம்முடைய சந்திதானத்திலே உம்முடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புவீர். அல்லேலூயா. இப்படி சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பெருமும் உண்டு. மோசையுடைய துன்பங்கள் எல்லாம் மறந்து போகத்தக்க விதத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு செம்மையான இருதயமுள்ளவர்களா இருந்து நீங்க துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, செம்மையான இருதயமுள்ளவர்களுக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்குது? மகிழ்ச்சி. அல்லேலூயா. இப்ப நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனா வரும் நாட்கள்ல என்னை கர்த்தர் மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. ஏன் துன்பம் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. யோசேப்பு வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, அவன் அநியாயம் செய்யல, ஆனால் துன்பங்கள் சபிக்க வேண்டியது இருந்துச்சு. அநியாயமா குற்றச்சாட்டுகள் சகிக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் கடந்து கடைசி அவன் சொல்றான், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ பண்ணினார். ஆமென். யோசேப்பையும் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். தாவீதையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுடைய இள வயதின் துன்பங்களை பாவங்களை எல்லாம் கர்த்தர் ஆமையை எடுத்து போட்டு அவருடைய இரக்கங்களின்படி கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கையில கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தீர்க்க ஆயுசுள்ளவனாக நல்ல ஆமையின் ஆயுசோடு அவன் என்ன செஞ்சான்? மரித்தான். அல்லேலூயா. 40 வயசுல என்ன வாராரு? தாவீது என்னானாரு? ராஜாவானாரு. அதுக்கு அதை விளக்கி கூறுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு நாள் பைபிள் ஸ்டடியில் ஏதாவது ஒரு சொல்றேன். பாருங்க, துன்பங்கள் பாடுகள் இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. மகிழ்ச்சி நமக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கண்ணோக்குவதற்கும் உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தை நம்ம எடுத்து தியானிப்போம்னா, அப்படி நீதி நியாயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம் அப்படின்னா செம்மையான இருதயம் நமக்குள்ள உண்டாகும். இந்த செம்மையான இருதயம் நமக்குள்ள உண்டாகும் பொழுது நமக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேடகமா இருந்து நம்மளை ரட்சிப்பார். நமக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கடைசி வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து முடிப்போம். ஸ்திரப்பட்ட பிறகு தாவீது சொல்றாரு, சங்கீதம் 119:8, உமது பிரமாணங்களை நான் என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன் சொன்னாரு. முதல்ல உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமா இருக்குன்னு சொன்ன தாவீது இப்ப சொல்றாரு, உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன். அப்ப இதுக்கு இடப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்? கற்பனைகளை கண்ணோக்கி பார்த்தார், நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள விரும்பி அவருடைய பிரசன்னத்துல இருந்து கற்றுக்கொண்டு செம்மையான இருதயமுள்ளவர்களா மாறுறாரு. அது மாத்திரமல்ல, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துல அதிகமா பிரியமா இருந்து அதையே தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா மாற்றிக்கிட்டார். அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 119, 111, 112.
ஏன் என்னால ஆண்டுடைய பிரமாணத்தின்படி செய்ய முடியுதுன்னு அவர் சொல்றாரு. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் நம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய இருதயத்தை சாய்த்தேன். ஏன்னா தாவீது அல்லது எஸ்ரா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ எனக்கு கர்த்தர் தான் எல்லான்னு சொல்லி இருதயத்தின் மகிழ்ச்சியாக ஆண்டவரை மாத்திக்கிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரையே அவங்க இருதயத்தின் மகிழ்ச்சியா வச்சிருந்தாங்க. கர்த்தருடைய வேதத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? மகிழ்ச்சியா மாற்றினாங்க. அல்லேலூயா. அப்ப வேதத்தின் மேல நமக்கு மகிழ்ச்சி இல்ல, வேதத்தை அதாவது ஆண்டவர் மேல நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா அவருடைய கற்பனையில நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கை கொள்ள மாட்டோம். அது நமக்கு பாரமா தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நம்மளால முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லல. என்ன இப்ப பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயன்னு ஏன் சொல்லியிருக்காரு? சொல்லாம நம்மளால இருக்க முடியும். அதை தெரிஞ்சுதான் சொல்றாரு. முடியாததை செய்ய சொல்ல மாட்டாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில அதை ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில அது மேல ஒரு அதாவது ஆண்டவர் மேல ஒரு அன்பு மகிழ்ச்சி நமக்கு இன்னும் என்ன செய்யல, வரல. ஆண்டவர் மேல மகிழ்ச்சியோ அன்பு வந்துட்டு அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்வது எளிதான காரியம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:23 வாசிங்க. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் போதும். இப்ப வசனத்தை கை கொள்றதுக்கு என்ன செய்யணும்? கற்பனைகளை கண்ணோக்கணும், நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றான், என் இருதயத்தின் மகிழ்ச்சியா வேதம் என்ன செஞ்சிச்சு? மாறுச்சு. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? ஒருவனிடத்தில். அப்ப இதுதான் ரெண்டாவது. நம்ம வாழ்க்கை ஸ்திரப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வழிகளை நம்ம இன்னும் ஸ்திரப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கற்பனைகளை கை கொள்ளணும் நம்ம விரும்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நியாயங்களை கற்றுக்கொள்ளணும், கற்பனைகளை கண்ணோக்கணும். ரெண்டாவது, இயேசுவை அல்லாமல் எனக்கு யாருமே இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறான்னு சொல்லி அவர் மேல நமக்கு அன்பு வரும்பொழுது அவர் சொல்லுகிற எந்த காரியம் நமக்கு ஈஸியா மாறும். அல்லேலூயா. அது பாரமாவே இருக்காது. ஒருவன் இடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் விரும்புற காரியம் என்னன்னா, நீ இடத்தில் அன்பா இருந்தால் என்ன செய்வாயாக? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இடத்துல அன்பா இருந்தால் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆகவே கட்டாயத்தினால செய்ய சொல்லுகிறவர் அல்ல, அன்பினால அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமா இருக்கிறீங்க, உங்க சமூகம் இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, உடைய கற்பனைகள் தான் எனக்கு மகிழ்ச்சி, உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன்னு சொல்லி அவருடைய அந்த கட்டளைகளை நம்ம நித்திய சுதந்திரமாக நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது முடிவு பரியந்தம் நம்ம நிலைநிற்க முடியும். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியும். ஆகவே ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியங்களை நம்ம மூன்று காரியங்களை நம்ம செய்யும் போது, முதலாவது ஜெபம். ஆண்டவரே நம்முடைய வழிகள் என்னை ஸ்திரப்படுத்தும் ஜெபம் பண்றாரு. ரெண்டாவது, அப்படி நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை செவ்வையான இருதயமாக மாறுகிறது, ஸ்திரப்படுகிறோம். மூன்றாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய இருதயம் அவருக்குள்ள என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா மாறணும். அல்லேலூயா. சில நேரத்துல இந்த ஸ்கூல்ல எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன தாய் தப்பன் தொல்லை தாங்க முடியாம ஸ்கூல்ல போய் என்ன செஞ்சிருப்பாங்க? உட்காந்துருப்பாங்க. அதுவும் சில பீரியட் வரும் பாருங்க, கிளாஸ்ல சில டீச்சருடைய பீரியட் வந்துச்சு அப்படின்னா எப்படா முடியும்னு என்ன செய்யும் இருக்கும், மகிழ்ச்சியா இருக்காது. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. யாரையும் பிடிச்சு ஃபோர்ஸ் பண்றவர் அல்ல. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து என்ன செய்வேன்? அல்லேலூயா. நம்மோடு கூட பழகுற ஆண்டவர் நல்ல ஆண்டவர். நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்மளை என்ன செய்வாரு? அழைப்பார்.
நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்பாரு. நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்பாரு. ஆதியில கொண்ட அன்பை என்று விட்டுட்டேன்னு கேட்பாரு. அப்ப நம்ம திரும்பி வரும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் தான் எனக்கு பரிபூர்ண ஆனந்த, ஆண்டவரே உங்களுடைய வலது பாசத்தில் தான் நித்திய பேரும் உண்டுன்னு சொல்லி அவர் இடத்துல மகிழ்ச்சியா நம்ம வரும் பொழுது அவருடைய கற்பனைகள் எதுவும் நமக்கு பாரமா இராது. நம்ம அதை கை கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக.